வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு விஷயம் தவிர்ப்பு ஆளுமை குறைபாடு, அதாவது அவாய்டன்ட் பர்சனாலிட்டி டிஸார்டர், சுருக்கமா ஏவிபிடி. இது எப்படின்னா, ஒருத்தர் தன்னோட மனசுக்குள்ளேயே ஒரு கண்ணுக்கு தெரியாத கோட்டைய கட்டி தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிறது மாதிரி. வாங்க, இந்த சிக்கலான நிலைய கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு கேள்விதான் ஏபிவிடியோட மொத்த வலியும் நமக்கு புரிய வைக்குது. இது வெறும் கூச்சமோ இல்ல வெக்கமோ கிடையாது, அதுக்கும் மேல. மத்தவங்களோட சேரணும்னு ஒரு பக்கம் தீவிரமான ஆசை இருக்கும், ஆனா இன்னொரு பக்கம் நிராகரிச்சிடுவாங்களோன்ற பயம் அதை தடுத்து நிறுத்தும். இது ஒரு தொடர்ச்சியான மனப்போராட்டம். பாருங்க, இந்த ஒரு வரிதான் இந்த குறைபாட்டோட மைய முரண்பாடு. இதுதான் மொத்த விஷயத்தையும் சுருக்கமா சொல்லுது. உறவுகள் வேணும், ஆனா பயம் தடுக்குது. சரி வாங்க, இது என்னன்னு இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். சரி, அப்போ இந்த ஏபிடினா சரியா என்ன? இத ஒரு பயத்தோட கட்டமைப்புன்னு சொல்லலாம். அதாவது ஒருத்தரோட எண்ணங்கள், நம்பிக்கைகள், நடத்தைகள் எல்லாமே பயத்தை மையமா வச்சு கட்டமைக்கப்பட்டிருக்கும். அது எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போம். இதுதான் இதுக்கான மருத்துவ ரீதியான வரையறை. இதுல முக்கியமான வார்த்தை பரவலான. அதாவது இந்த உணர்வுகள் ஏதோ ஒரு சில சூழ்நிலையில மட்டும் வரது கிடையாது, அவங்க வாழ்க்கையோட எல்லா பகுதியிலையும் இது பரவி இருக்கும். அவங்க எடுக்கிற ஒவ்வொரு சின்ன முடிவையும் இந்த பயம் பாதிக்கும். இப்ப நீங்க பாக்குற இந்த டேபிள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒண்ணு. மனநல மருத்துவத்துல ஆளுமை குறைபாடுகளை 3 பெரிய குரூப்பா பிரிப்பாங்க. இதுல ஏபிடி கிளஸ்டர் சில வருது. இந்த குரூப்போட பொதுவான குணம் என்ன தெரியுமா? பதட்டமும் பயமும் தான். இதுல வர்ற மத்த குறைபாடுகளுக்கும் இதுதான் அடிப்படை. இந்த முக்கிய அம்சங்களை பாருங்க. எல்லாம் ஒன்னோட ஒன்னு சங்கிலி மாதிரி இணைஞ்சிருக்கு. முதல்ல மத்தவங்க நிராகரிச்சிடுவாங்களோன்ற பயம் வருது. அந்த பயம் நம்ம மேலேயே நமக்கு இருக்கிற மரியாதைய குறைக்குது. இதனாலே 4 பேர் இருக்கிற இடத்துக்கு போகாம தவிர்க்க ஆரம்பிக்கிறோம். சின்னதா ஒரு விமர்சனம் வந்தா கூட அதை தாங்கிக்க முடியாம போகுது. கடைசியா இது எங்க கொண்டு போய் விடுதுன்னா ஆழமான தனிமையில. இதுவரைக்கும் ஏபிடினா என்னன்னு வெளியிருந்து பார்த்தோம். இப்போ அவங்க மனசுக்குள்ள என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் உள்ள போய் பாப்போமா? இந்த நடத்தைக்கு பின்னாடி இருக்கிற எண்ணங்கள், நம்பிக்கைகள் என்னன்னு ஆராய்வோம். அங்க மனசுல ஆழமா பதிஞ்சு போன ஒரு மைய நம்பிக்கை இதுதான். ஏன் உண்மையான முகத்தை பார்த்தா கண்டிப்பா யாருக்கும் என்னைய பிடிக்காது, ஒதுக்கிடுவாங்க. இந்த ஒரு நம்பிக்கை தான் அவங்களோட ஒட்டுமொத்த உள் உலகத்தையும் கட்டுப்படுத்துது. பெரும்பாலும் சின்ன வயசுல ஏற்பட்ட சில மோசமான அனுபவங்கள் தான் இதுக்கு காரணமா இருக்கலாம். அந்த ஒரு மைய நம்பிக்கை இருக்குல்ல, அதுதான் இந்த மாதிரி சில எதிர்மறை எண்ணங்களா மாறி மாறி மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். நான் ரொம்ப போர் அடிக்கிற ஆளு, எல்லாரும் என்னை விட சூப்பரா இருக்காங்க. இந்த மாதிரி எண்ணங்கள் தொடர்ந்து ஓடும்போது ஒரு பாட்டுக்கு போறது கூட ஒரு பெரிய போர்க்களத்துல இறங்குற மாதிரி இருக்கும் இல்லையா? இப்போ நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். நிறைய பேரு அவிபிடிய சாதாரண வெக்கம் இல்லனா சமூக பதட்டத்தோட குழப்பிக்கிறாங்க. ஆனா இது ரெண்டுக்கும் நடுவுல தெளிவான ஆழமான வேறுபாடுகள் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். சமூக பதட்டத்துக்கும் ஏபிடிக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசம் இதுதான். சமூக பதட்டம்ங்கிறது ஒரு ஸ்டேஜ்ல பேசும்போதோ இல்ல புது ஆளுங்களை மீட் பண்ணும்போதோ வர்ற பதட்டம். ஆனா ஏபிடில அந்த பயம் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில மட்டும் இல்ல, அவங்க வாழ்க்கையில எல்லா இடத்துலயும் இருக்கும். வேலையா இருக்கட்டும், நட்பா இருக்கட்டும், காதலா இருக்கட்டும், எல்லாத்தையுமே இந்த பயம் பாதிக்கும். அதே மாதிரி ஸ்கிசாய்டு ஆளுமை குறைபாடுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, ஏபிடி இருக்கிறவங்களுக்கு உறவுகள் வேணும், ஆனா பயம் தடுக்குது. ஆனா ஸ்கிசாய்டு குறைபாடு இருக்கிறவங்களுக்கு உறவுகள் மேல பெரிய ஆர்வமே இருக்காது. அவங்க தனிமையில இருக்கிறது அவங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்ல. இந்த எல்லா வித்தியாசத்தையும் ஒரே வரியில இப்படி சொல்லிடலாம். உள்முகம், அதாவது இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறதுங்கிறது தனிமைய விரும்புற ஒரு குணம். ஆனா ஏவிபிடிங்கிறது உறவுகளை பார்த்து பயப்படுறது. ஒன்னு உங்க சாய்ஸ், இன்னொன்னு ஒரு ஜெயில் மாதிரி. இவ்ளோ சவால்கள் பத்தி பேசணும், ஆனா இதுக்கெல்லாம் தீர்வு இல்லையான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. ஒரு நல்ல விஷயத்தோட இந்த பகுதியை முடிக்கலாம். ஏபிடில இருந்து வெளியே வர்றதுக்கான பாதை இருக்கு. அது என்னன்னு பாப்போம். இது பரவலா நிறைய பேருக்கு தெரியாத ஒரு நிலையா இருக்கலாம். ஆனா பொதுவா மக்கள் தொகையில சுமார் 1-2% பேருக்கு இது இருக்குன்னு ஆய்வுகள் சொல்லுது. அதாவது அமைதியா நிறைய பேரு இதனால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ரொம்பவே பிரபலமான ஒரு தெரப்பி தான் சிபிடி, அதாவது அறிமாற்றல் நடத்தை சிகிச்சை. இது எப்படின்னா, முதல்ல மனசுல இருக்கிற அந்த நெகட்டிவ் எண்ணங்களை கண்டுபிடிக்கிறது. 2வது அந்த பதட்டத்தை சமாளிக்க கத்துக்கிறது. 3வது கொஞ்சம் கொஞ்சமா பயப்படுற சமூக சூழ்நிலைகளை எதிர்கொள்றது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறதுனால இது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு. சிபிடி மட்டும் இல்லாம ஸ்கீமா தெரப்பி, சைக்கோடைனமிக் தெரப்பின்னு வேற சில வழிகளும் இருக்கு. சில சமயங்கள்ல இதோட சேர்ந்து வர பதட்டத்தையும் மன அழுத்தத்தையும் குறைக்க
டாக்டர்ஸ் SSRI மாதிரி சில மருந்துகளையும் கொடுப்பாங்க. ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கணும், மருந்துகள் தற்காலிக உதவிதான். தெரப்பி தான் அந்த ஆளுமை கட்டமைப்பை மாத்த உண்மையிலேயே உதவும். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை யோசிக்க வைக்க விரும்புறேன். இது தனி ஒரு நபரோட பிரச்சனை மட்டும் இல்ல. நம்ம சமூகத்துல மத்தவங்கள ஒதுக்குறத விட அவங்கள ஏத்துக்கிறது தான் பாதுகாப்பானதுன்னு ஒரு உணர்வை எப்படி உருவாக்குறது? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை எப்படி செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்க.